இந்த மாதிரி விவசாய மோட்டார்கள் நிறைய நண்பர்கள் உங்க வயல்வெளிகள்ல வச்சிருப்பீங்க. இந்த மோட்டார்ல இந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸ் காட்டுங்களேன். இந்த இடத்து வழியா கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி லீக் ஆகுங்க. இந்த மாதிரி லீக் ஆனிச்சுன்னா போர்ல இருந்து தண்ணி தூக்காது. நிறைய நண்பர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா லோக்கல்லே ஒரு எலக்ட்ரீஷியன் மெக்கானிக்கை கூப்பிட்டு மாத்துறீங்க. அப்படி மாத்தும் போது விவசாய நண்பர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி மோட்டார் வச்சிருந்தீங்க, இந்த மாதிரி கமர்ஷியல் மோட்டார் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் 2 பேரிங்கு அப்புறம் வாட்டர் சீல் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு தடவை பிரிச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப நான் இதை உங்களுக்காக பிரிச்சு வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இதை ஒரு மெக்கானிக் பார்த்திருக்காருங்க. அவர் மேல நான் குறை சொல்ல விரும்பல. அவரு பாத்தீங்கன்னா இந்த சீலை புதுசா மாத்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா இன்னும் துருவே பிடிக்கல. பாத்தீங்களா, இது புதுசு. ஆனா இந்த சீல்ல வர இந்த செராமிக் கல்லு கீழே இருக்கிறத மாத்தல. இந்த கல்லு பழுத்துருச்சு. சோ அவர் மாத்தி ஒரு 10 நாள்ல திருப்பி தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம புதுசா வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி புது சீல், இந்த மாதிரி சீல் இது இருக்கு பாத்தீங்களா, இதுவும் புது சீல் தான். இந்த மாதிரி புது சீல், இந்த மாதிரி புஷ், இதையெல்லாம்